1000 கோடின்னு சொல்லக்கூடாது, 1000 கோடி ரூபாய் ஊழல் பண்ணிட்டார். இப்ப அவர் கேஸ் கோர்ட்டுக்கு வருது. காலையில 8 மணிக்கே வந்துட்டாரு. 10 மணி ஆகியும் கேஸ் விசாரிக்கல. இப்ப நீதிபதி பாக்குறாரு, ஐயா சாப்பிட்டீங்களா? இல்ல சீக்கிரம் கிளம்புனதுனால சாப்பிடல. உடனே அவர் சொல்றாரு, பியூனை கூப்பிட்டுட்டே, பெரிய ஆபீசரா இருந்தவர் ஏதோ ஊழல் பண்ணிட்டாரு, அக்கா சாப்பாடு இல்லாம உட்கார்ந்து வைக்க முடியுமா, ஒரு இட்லி ஏதாவது வாங்கி கொடுறான். உடனே அவன் போய் ஒரு 4 இட்லி வாங்கிட்டு வந்து கொடுத்தான். அவர் 3 இட்லி சாப்பிட்டுட்டு 1 இட்லியை மிச்சம் வச்சிட்டார். நீதிபதி அவர்கிட்ட கேட்கிறாரு, ஒரு ஃப்ரெண்ட்லியா கேட்கிறாரு, சார் தப்பா நினைச்சுக்காதீங்க, உங்களுக்கு 4 இட்லி 40 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தோம், நீங்க 30 ரூபாய் இட்லி தான் சாப்பிட்டுருக்கீங்க. மத்தியானம் மிஞ்சி போனா ஒரு 50 ரூபாய்க்கு சாப்பிடுவீங்க, நைட்டு ஒரு 30 ரூபாய்க்கு சாப்பிடுவீங்க. ஒரு நாளைக்கு உங்களுடைய தேவை அதிகபட்சம் 100 ரூபாய் தான், நீங்கள் ஏன் 1000 கோடி ரூபாய் ஊழல் செய்தீர்கள் என்று கேட்டான். 1000 கோடி ரூபாய் ஒருத்தர் செலவழிக்க முடியுமாங்க? அவ்வளவுத்தையும் உட்கார்ந்து சாப்பிட முடியுமா? ஆனா ஏன் அதை செஞ்சீங்க? ஒருவேளை அடுத்த தலைமுறையை காப்பாற்ற வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் தயவு செஞ்சு அந்த எண்ணத்தை அழித்து விடுங்கள். மோசமான வழியில் வந்த பணம் ஒருபோதும் அடுத்த தலைமுறையை காப்பாற்றவே காப்பாற்றாது, நிச்சயமா காப்பாற்றாது.